வந்து பருப்பு கடையல், துவரம்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். மண் கட்டின துவரம்பருப்பு எப்படி மண் சட்டியில் போட்டு வேக வைக்கிறதுங்கிறத மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் முருங்கைக்கீரை பருப்பு கூட்டுங்கிற ரெசிப்பியில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து மண்பானையில் வேக வைக்கணும்னு விரும்புகிறவங்க போட்டுக்கலாம். மண்பானையில் போடுறப்ப நமக்கு முழுமையாக சத்து கிடைக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சவங்க மறுபடியும் அதுலேயே தான் செய்வாங்க. பருப்பில் சூடாக இருக்கப்பவே கொஞ்சம் உப்பும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டா குழந்தைங்களுக்கு உப்பு பருப்பு ரெடி ஆயிரும். நெய் விட்டு சூடான சாதத்தில் கொடுத்தா சாப்பிட மறுக்கிற எந்த குழந்தையும் சாப்பிடும். பருப்பில் 3/4 கப் பருப்பை தனியாக எடுத்து நம்ம இப்போ காரம் போட்டு பருப்பு செய்ய போகிறோம். சட்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகா 1, வரமிளகா 1, பூண்டு 4 பல்லு பொடியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 6 அதே பொடியாக நறுக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி சின்னதாக ஒரு பழம், இதுவும் 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். பருப்பு 3/4 கப் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி, ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. பருப்பு கொஞ்சம் ஆறுறப்ப கெட்டி ஆயிரும். கல்லுப்பு தேவையான அளவு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ஒரு கொதி வரட்டும், நம்ம கடைஞ்சிருவோம். கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். மத்து போட்டு கடைஞ்சிருவோம். பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூடவும் சாப்பிட நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.